பிஞ்சி பருவத்து காதல் சரியா தவறா? ஹாய். அரசல் புரசலாய் விஷயம் தெரிந்தபோது கல்யாணிக்கு ஒரு நிமிஷம் பிரமிப்பாய் இருந்தது. ஆர்த்தி பாலாஜியை விரும்புகிறாள். ஜூன் வந்தால்தான் 16 வயது நிரம்பும் ஆர்த்தி. கோவையில் +2 படிக்கும் பாலாஜி. எப்படி நடந்திருக்கும்? அத்தை பிள்ளை என்ற உறவு நெருக்கம் தந்ததுண்டு. மனசு வரை பதியுமா? பதிந்திருக்கிறது ஆர்த்திக்கு. பாலாஜி கடிதம் எழுதுகிறான். அதில் ஒன்று கண்ணில் பட்டபோதுதான் ஆச்சரியம், பயம் எல்லாம். போன முறை லீவுக்கு பாலாஜி தன் அம்மாவுடன் வந்தபோது ரொம்ப ஜாலியாக பொழுது போயிற்று. அவர்கள் ஊர் திரும்பின பின் 2 நாட்கள் பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தாள் ஆர்த்தி. இப்பொழுது விஷயம் புரிகிறது. யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் வயசு. ஆனால் ஆர்த்தியின் அப்பா மேலும் கீழும் குதித்தார். விஷயம் தெரிந்ததும் இயல்பான முரட்டுத்தனம், வேகம், பொறுமை காத்தாள் கல்யாணி. தப்பான விஷயமாய் தோன்றவில்லை. ஆனால் வாழ்க்கையில் பார்க்கப்பட வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. குறைந்தபட்சம் 21 வயதில் கல்யாணம் என்றாலும் இன்னும் 5 வருஷம் இருக்கிறதே. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்குள் இன்னும் உறுதிப்படாத சின்ன மனசு. ஏதாவது ரணம் ஏற்பட்டாலும் வலி தாங்குமா? முக்கியமானது படிப்பு. அது பாதிக்கப்பட்டால் அப்புறம் ஒன்றுமே இல்லை. பயமாயிருந்தது கல்யாணிக்கு. ஒரு குடும்ப திருமணத்தின் போது கல்யாணி பாலாஜியின் அம்மாவிடம் பாலாஜி எங்கே என்றார். என்ன ஆண்டி கூப்பிட்டீங்களாமே? அம்மா சொன்னாங்க. பாலாஜி கல்யாண நெரிசலை தள்ளி மேலே அழைத்து போனாள் கல்யாணி. உறவு கல்யாணம். ஒரே கொண்டாட்டம், சப்தம். என்ன விஷயம் ஆண்டி? நீதான் சொல்லணும். ஆர்த்தி படிக்க வேண்டாமா? லெட்டர் எல்லாம் போட்டுண்டே இருக்க. திகைத்தான். பின் மெல்ல புன்னகைத்தான். சாரி ஆண்டி, ஆனால் நான் இப்போ லெட்டர் போடுறதில்லையா ஆண்டி? ஆர்த்தி கூடாதுன்னுட்டா. அப்படியா? இதோ பாருங்க. அவன் பர்சில் இருந்து 4 மடித்திருந்த கடிதத்தை கொடுத்தான். மணியாய் ஆர்த்தியின் ஆங்கில எழுத்துக்கள். டியர் பாலாஜி, உன் எல்லா லெட்டர்ஸும் கிடைத்தது. இனி எழுதாதே. இது போதும். உன் மனசு புரிந்து விட்டது. முதல் வரியில் என் மனதும் உனக்கு புரிந்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். ஆனால் வாழ்க்கை வேறு. நான் படிக்க வேண்டும். பெரிய ஆளாக வர வேண்டும். MCA என் கனவு. அப்புறம் சிஸ்டம்ஸ் அனாலிஸ்டாக எப்படியும் 25 வயதாகும். பொறுமையாயிருந்தால் காத்திரு. அதுவரை ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எங்கேயாவது பார்த்தால் மட்டும் ஒரு ஹாய் சொல்லு. போதும். எவர் லவ்விங் ஆர்த்தி. 4 மாதத்திற்கு முன் எழுதப்பட்ட கடிதம் அது. நானும் முன்னுக்கு வர வேண்டாமா ஆண்டி? விதவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். இப்போ நானும் IIT என்ட்ரன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். வரேன் ஆண்டி. அவன் படி இறங்கினான். ஹாய் சப்தம் கேட்டது. ஆர்த்தியின் குரல்தான். ஆனால் கல்யாணிக்கு இம்முறை கலவரம் ஏதும் இல்லை. உங்களை நிபந்தனையின்றி நேசிப்பவர், உங்கள் மீது அக்கறை காட்டுபவர், உங்களுக்கு உதவுபவர், உங்கள் காதலன் உண்மையா என்பதை எப்படி சொல்வது என்பதை அறிய படிக்கவும். மரியாதையின் பங்கை பற்றி சிந்தியுங்கள். ஒருவருக்கொருவர் கொடுக்கப்படும் முழுமையான மரியாதை உண்மையான அன்பிற்கும் ஆரோக்கியமான உறவிற்கும் ஒரு சிறந்த அடையாளம். பிறருக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவது. பெண்களுக்கும் தங்களுடைய வேலையிலும் எதிர்காலத்தின் மீது சில இலக்குகளும் கனவுகளும் இருக்கும். அவற்றை காது கொடுத்து கேட்பது மட்டுமல்லாமல் அந்த கனவுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பார். அந்த கனவுகளை நிறைவேற்ற தன்னால் ஆன உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் செய்வார்கள். தன்னுடைய இலக்குகளை எவ்வாறு மதிப்பிடுகிறாரோ அதே அளவுக்கு தன்னுடைய காதலியின் இலக்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். காதல் தேவைதான், ஆனால் அவசரம் கூடாது. ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து தன் உடலை வருத்தி தன் பிள்ளைகள் எல்லா விஷயங்களிலும் உயர்ந்து வாழ வேண்டும் என தவமாக நினைக்கும் அப்பா அம்மா முன் சாதித்து காட்டுவதே நம் கடமை. இளம் வயதிலேயே காதல் ஆபத்து. பல குற்றங்களுக்கும் வழிவகுக்கும். யோசித்து முடிவெடுப்பதே நலம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.